ஒரு சில ஹீலிங் செஷன்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையே மாற்ற வல்லது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? டாக்டர் கிரீஷ் ஆஃபர் பண்றது வந்து சயின்டிஃபிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆஃபர் பண்ற ஹீலிங்கு. உள்ளிருந்து உங்களை வந்து ஹீல் பண்றாரு. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வெளில போய் எங்கே சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னா human-connect.in இல்லாட்டி வந்து இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஃப்ரீ. ஒரே ஒரு தாட்ட அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் பாசிட்டிவாக மாறுறது வந்து உங்களால் உணர முடியும். லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. டர்ன்கிர்க் இது வந்து ரிவ்யூலாம் அதான் கிறிஸ்டோபர் நோலன் படம். கிறிஸ்டோபர் நோலனுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியும். என்னை ஓட்ட காத்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒரு ஆடியன்ஸாக நான் என்ன என்ஜாய் பண்ணேன், ஐமேக்ஸ் நம்ம லூக்ஸ் இருக்கிற ஐமேக்ஸை வந்து பார்க்க நேர்ந்தது. ஒரு 2வது 3வது ரோவில் உட்காந்து வந்து இந்த படத்தை வந்து நான் என்ஜாய் பண்ணேன். என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அந்த ஐமேக்ஸ் இதுலேயே வந்து ஒரு லிஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்த தேட்டர்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரீமியமாக வந்து நீங்கள் அந்த குவாலிட்டியில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு இருக்கிற ஐமேக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சின்னது தான் அப்படிங்கிறது வந்து எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த போட்டிருக்கிற லிஸ்ட்டில் வந்து இந்தியாவில் ஒரு தேட்டர் கூட கிடையாது. அது ஃபிலிமில் வந்து நீங்கள் அந்த 70mm பார்த்தா தான் பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபிலிமில் ஐமேக்ஸ் ரன் பண்ணுறதுக்கான ப்ரொஜெக்டரே இந்தியாவில் கிடையாது அப்படிங்கிறதப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி 50 இன்ச் டிவிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாமா இன்னைக்கு வர்றப்போ, இன்னும் 2 வருஷத்தில் வந்து 100 இன்ச் டிவிங்கிறது சாதாரணமாயிரும். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஐமேக்ஸ் அப்படிங்கிறதான் வந்து ஆடியன்ஸை பெரிய படங்களுக்கெல்லாம் வந்து உள்ளே வர வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிருந்து ஒரு 5-6 வருஷத்தில் ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை கிறிஸ்டோபர் நோலன் இன்னிக்கே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பியூட்டியே. என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஆடியன்ஸாக என்ன தோணுச்சுனாங்க, வார் படங்கள் நிறைய பார்க்கும்போது ஸ்டீவன் ஸ்பில்பர்க் மற்றவங்க எடுத்த வார் படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹீரோயிக் மென்டாலிட்டி வரும். எப்படியோ வந்து காப்பாற்றிடலாம் நாட்டை, எப்படி சண்டை போடுறாங்க, எப்படியெல்லாம் வந்து தன்னலம் இல்லாமல் இருக்காங்க, இதெல்லாம் வந்து தோணும். இந்த படத்தை பார்க்குறப்போ தான் வந்து வாருடைய இந்த கிரிம் ரியாலிட்டி, அதாவது வார் நிஜமாக எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மேட்டர் இருக்குல்ல, அது இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணனா அப்படின்னு தெரில. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து ஐயோ போர்லாம் வந்துடவே கூடாதுடா சாமி அப்படின்னு வந்து மனசார வந்து ஃபீல் பண்ண தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் ஒவ்வொன்றும் மனுஷன் அப்படியே தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சை வந்து அப்படியே காட்டுவார். அந்த பீச் வந்து ஐமேக்ஸில் நீங்கள் பார்க்குறப்போ அந்த கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் சோல்ஜர் வந்து செத்து கிடப்பான், அங்கே ஒருத்தர் 2 பேர் நடந்துட்டு இருப்பான், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக நடந்து போயிட்டு வந்து கடலுக்குள்ளே வந்து முழுகிறதுக்கு போயிடுவான். ஏன்னா எஸ்கேப் ரூட்டே இருக்காது. அந்த டர்ன்கிர்க் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் தான் நடக்கும். அது ஃப்ரான்ஸ் இருக்கிற ஒரு 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 ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் எல்லாம் மாட்டிக்குவாங்க. திருப்பி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதெல்லாம் வந்து அழிச்சிருவாங்க எதிரிகள். ஸோ போய் சேரணும், ரெஸ்கியூ ஆகணும் அப்படிங்கிறப்போ அவங்க நடக்கிற அந்த போராட்டம் அப்படிங்கிறது தான். அந்த போராட்டத்தில் நிறைய இடத்துல வந்து உங்களால் வந்து அது தயவு செய்து சொல்கிறேன், இந்த நம்ம இருக்கிறது ஒரே ஒரு ஐமேக்ஸ் தமிழ்நாட்டில், அதில் பாருங்கள். ஏன்னா பார்க்குறப்ப தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சினிமாவை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக மனுஷங்கிட்ட வந்து கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு சில சீன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துட்டு சரி எப்படியாவது ஒன்று எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு போட் ஒன்று வந்து கரையில் நிற்கும். அங்கே அப்பப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி வந்து ஒரு டைடு வந்து அந்த போட்டை தூக்கிட்டு போய் உள்ளே போகும். ஸோ அதுக்குள்ளே அந்த 3 மணி நேரம் ஒளிஞ்சுக்குவோம், ஒளிஞ்சுட்டோம் அப்படியே தப்பிச்சு அப்படியே உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த போட்டுக்குள்ளே போய் ஒளிவாங்க. அந்த போட்டுக்குள்ளே ஒளிகிறப்ப பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு புல்லட் ஒன்று அடிக்கும். புல்லட் அடித்தோடனே எல்லாம் பொறுமை காப்பாங்க. ஒரு 3 புல்லட் அடிக்கும், அக்கு மாதிரி வரும். அப்போ ஒருத்தர் சொல்லுவான், பேட்டர்னை பாரு, ஏதோ டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பயப்படாதீங்க நம்மளை அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் உள்ளே இருப்பாங்க. போக போக வந்து சடசடன்னு அடிப்பாங்க. அப்போ அந்த சர்வைவலுக்கு ஒவ்வொரு மூஞ்சிகளும் மாறிட்டு அவங்க பேசுகிற டயலாக் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே இன்னைக்கு உலக போர்லாம் பங்கேற்ற இல்லை ஒவ்வொரு போர்லையும் பங்கேற்ற ஒவ்வொரு வீரர் மேலேயும் மிகப்பெரிய மரியாதை வருது. ஏன்னா அது வந்து ஒரு கொடுமை, ஒரு ரண கொடூரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு போட்லேருந்து ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட டாப்லேருந்து அந்த ப்ரொப்பலர்லேருந்து ஒருத்தரை வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன போட்டில் தான் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆயிருன்னா ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு பையனை அப்படி தள்ளி விடுவார். அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னே வந்து அந்த வீரர் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த பையன் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறமும் கேட்டுகிட்டே இருப்பார் என்னாச்சு அப்படின்ட்டு. என்னென்னா அவர் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்க மாட்டார். அதாவது ஷெல் ஷாக்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அந்த கிறிஸ்டோபர் நோலன் அந்த கேரக்டர் வந்து காமிக்கும். எவ்வளவு பிரம்மாண்டத்தை வந்து கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்தில் காமிக்கிறாரோ அதே ஈக்குவலுக்கு ஹியூமன் எமோஷனையும் காமிக்கிறது தான் வந்து இந்த படத்துடைய பியூட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேப்டன் வந்து அந்த டாக்டர் நின்றுட்டு அவர் பேசுகிற வசனங்கள், அவர் அப்படியே திரும்பி பார்க்குறப்போ நடக்கிற விஷயங்கள், அப்படி வார்ப்ளேன் அப்படி வரும்போதே வந்து அப்படி டப்புன்னு எல்லாரும் குமிக்கிறப்போ அது பிரம்மாண்டம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை காமிக்கிறக்காண்டி இந்த படம் அவர் எடுக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பியூரா ஒரு வார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ போட்டில் போயிட்டுருப்பாங்க.
ஒருத்தர் எதுக்கும் விவரமாக வந்து நம்ம உள்ளே போய் பிரெட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க கீழே. பட் எதுக்கும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வெளில போய் நிற்பார். ஒரு யூ போட்டுன்ற அந்த இது வரும், வந்து டப்புன்னு அடிக்கும். அடிச்சுன்னே வந்து அந்த போட்டு சப்மர்ஜ் ஆகி ஒரு சீன் வருங்க. அதை பார்க்குறப்போ உண்மையாலுமே நமக்கு மூச்சு நிற்கிற அளவுக்கு வந்து அந்த சீன்லாம் எடுத்திருக்காங்க. அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா நிற்கவே நிற்காது. அது எப்படி கொஞ்சம் கீழே போகுது அப்புறம் மேலே வருது, அதெல்லாம் எப்படி போட்டாங்க என்ன அதெல்லாம் ஸ்கெட்ச் தெரில. ஆனால் இந்த படம் வார் உங்கள் பசங்க பொண்ணுங்களெல்லாம் மெச்சூர் ஆகிட்டாங்க அப்படின்னா போர் எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதை போய் ஐமேக்ஸில் உட்கார வச்சு காமிங்க. அப்போது அவங்களுக்கு தெரியும் போர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஹீரோஸ்னால் யார்? ஒரு 17 வயசு பையன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டு, ஏன்னா பெரிய போட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டு வரப்போ வந்து எதிரி ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக குண்டு போட்டு அழிச்சிடும். ஸோ அதுங்காட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, சின்ன போட்டுகள்லாம் வந்து அனுப்பிவிடுவாங்க உள்ளே. அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற போட்டுகள் அந்த ஊரில். அது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு பையன், இல்லை நானும் வர்றேன், எனக்கும் வந்து ஒரு பெரிய, ஏன்னா நான் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல ஸ்கூல்லாம், எனக்கு அட்லீஸ்ட் எங்கள் லோக்கல் நியூஸ் பேப்பரில் வர அளவுக்காவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பையன் வருவான். அந்த பையன் வந்து இடையில பார்த்தீங்கன்னா செத்தும் போயிடுவான். அப்புறம் அந்த லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து அந்த பையன் வருவான்னு வச்சுங்களேன். ஹீரோஸ் அப்படிங்கிற வந்து ஹீரோயிசம் பண்ணுறவங்க மட்டும் ஹீரோ கிடையாது. அப்படி ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டி நினைக்கிறவனே ஹீரோ அப்படிங்கிற மேட்டர்லாம் வந்து சொல்லாமல் சொல்லி, இது எப்படி சொல்கிறதுங்க, இது ஒவ்வொரு தடவை இந்த படத்தை வந்து பார்க்கும்போதும் ஒவ்வொரு உணர்வோடு தான் நான் வெளியே வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 டீப்பான ஒரு படம். கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட இருந்து வந்தது தான் ஆச்சரியம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் ரொம்ப தலையை சுற்றி சுற்றி தான் எடுப்பா அப்படி. ஆனால் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது தாண்டா வாரு பாருங்கடா அப்படின்ட்டு எந்த இடம்னா எந்த புழுகு மூட்டையும் அவருக்காமல் சும்மா அப்படியே பிளைன் போயிட்டு சும்மா தலையெல்லாம் டைவ் அடித்து ஒருத்தனை 100 பேர்லாம் சுடாமல் ஒரே ஒரு பிளேன் ஒரு 50 கேலன் ஃபியூயல் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிரியை சுற்றி விற்ற ட்ரை பண்ணி கடைசியில் உள்ளே போய் கீழே லேண்ட் ஆகி அப்பவும் விட்டு கொடுக்காம அந்த பிளேனை வந்து எரிச்சிட்டு அந்த பிளேனில் இருக்கிற பைலட் வந்து அப்படி ஒரு கெத்தாக ஒரு நிற்பார். தோல்வி தான் அங்கே. ஆனால் அந்த தோல்வியும் வந்து நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன்டா எதிரியே அப்படின்ட்டு வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் காமிச்சிருக்கிறதும் செம. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கு ஆஸ்கர் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இதுக்காண்டி அவர் ஆஸ்கர்காண்டி எடுக்கலை, பட் ஃபிலிம் மேக்கராக அவரெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு கைடாக இருக்கார். இன்னொரு 10 வருஷத்துக்கு நடக்க வேண்டிய விஷயத்த அவர் இப்போயே பண்ணிட்டாரு. இதெல்லாம் வந்து ஒரு இந்த படமெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷங்க. ஃபிலிம் மேக்கிங் இவங்கெல்லாம் வந்து பார்க்குறோம்னா ஒரு பொக்கிஷம்னு நினைக்கிறேன். இனி ஃபியூச்சர் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்கிறதும் வந்து இது மூலமாக வந்து காட்டுறேன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. வேறு லெவல் படம். தயவு செய்து ஐமேக்ஸ் தவிர வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், அதை ரொம்ப அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக 2-3 நாள் தூக்கம் ப்ராப்பராக இருக்காது. ஆனால் ஒரு பியோர் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாதுங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 மார்க் கேட்டிங்கன்னா 100 மார்க்கும் தருவேன். ஏன்னா இது வந்து பிரிஸ்டின் ஃபிலிம் மேக்கிங். cinebiri.in அங்கே தான் வந்து ரேட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நீங்களும் ரேட் பண்ணலாம். வேறு படங்கள் ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அவங்களோட iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அதுவும் டவுன்லோட் பண்ணி வந்து நீங்கள் ரேட் பண்ணலாம். விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ ஷேர் பண்ணுமா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.